டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஊழல் குடும்ப ஆட்சி நடத்தும் திமுக தோற்கடிக்கப்படும். மதுராந்தகத்தில் என்டிஏ பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த ஜி திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்து நிறைவேற்றம். தேர்தல் சீசன் வந்தால் மட்டுமே பிரதமர் தமிழகம் வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். வடகிழக்கு பருவமழை விலகிய நிலையிலும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. காலையில் உயர்ந்த தங்கத்தின் விலை மாலையில் குறைந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,16,400 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் திமுகவின் ஊழலாட்சி அகற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். ஆட்சி செய்ய வாய்ப்பளித்த மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போது திமுகவை சிஎம்சி என்று அழைக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், கரப்ஷன், மாஃபியா, கிரைம் ஆகியவற்றின் சுருக்கமே சிஎம்சி என்று விளக்கமளித்தார். எனவே திமுக பிளஸ் சிஎம்சி ஆட்சியை மண்ணோடு கிள்ளி எறிய மக்கள் தீர்மானம் செய்து விட்டார்கள் என்றும் பிரதமர் கூறினார். கருணாநிதியின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சகோதரர் டிடிவி தினகரன் என்று அழைத்தபோது கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆரவாரம் செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மண்ணில் கால் பதித்த உடனே சூரியன் மறைந்து விட்டதாக இபிஎஸ் குறிப்பிட்டார். கருணாநிதியின் குடும்பம் ஆட்சியில் அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்த அவர், இப்படி ஒரு ஆட்சி தேவையா என்று கேள்வி எழுப்பினார். தீய சக்தி திமுகவை வீழ்த்தி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் இபிஎஸ் கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜி திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக ஜி என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மேலும் இந்த புதிய திட்டத்தில் மாநில அரசுக்கு அளிக்கப்படும் தொகை குறைக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதனிடையே ஜி திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக அக்கட்சிக்கு உடன்பாடு இல்லாத கட்சியுடன் இணைந்து கூட்டணியை உருவாக்கினால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அதிமுக இன்னும் சில நாட்களுக்கு பத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் அதுவே தங்களது கவலை என்றும் குறிப்பிட்ட கனிமொழி, மேலும் தேர்தல் வருவதால் பிரதமர் தமிழகத்திற்கு அடிக்கடி வருவார் என்று விமர்சனம் செய்தார். இபிஎஸ்ஐ மனதார ஏற்கிறேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இபிஎஸ்ஐ அதிமுக பொதுச் செயலாளர் என்று அழைத்தார். நாங்கள் எல்லோரும் ஜெயலலிதா வழி வந்தவர்கள் என்றும் எங்களுக்குள் சண்டை இருந்தது உண்மை என்றும் குறிப்பிட்ட டிடிவி தினகரன், தற்போது அம்மாவின் ஆட்சியை கொண்டுவர அனைவரும் ஒன்றாக இணைந்திருப்பதாக கூறினார். காலையில் கடுமையாக உயர்ந்த தங்கத்தின் விலை மாலையில் சற்று குறைந்திருக்கிறது. காலையில் சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை மாலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1,16,400 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் சீசன் வந்தால் மட்டுமே பிரதமர் தமிழகம் பக்கம் அடிக்கடி வருகிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கல்விக்கான நிதி, மெட்ரோ நிதி, பேரிடர் நிதி என எந்த நிதியையும் தமிழகத்திற்கு வழங்காமல் பாஜக துரோகம் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நீட் விலக்கு, எய்ம்ஸ், பேரிடர் நிதி எப்போது வரும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து துரோகங்களை செய்து வரும் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
வடகிழக்கு பருவமழை விடைபெற்ற போதிலும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 7 மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்திருக்கிறது. புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.